அனைவருக்கும் வணக்கம். அத்திக்குழுவுடைய பயணம் நாங்கள் மணலி மாத்தூர் இது மாதிரி ஒரு சின்ன பகுதியில் நடந்துகிட்டு இருந்தது. மே 14 இருந்து போன வருஷத்துல 1000 நாளில் வடசென்னை பசுமை அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கோட உங்களை மாதிரி எங்களை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்களோட கைகோர்த்து செய்யல இந்த வடசென்னை பசுமையாக்க முடியுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் ஆரம்பிச்சோம். அதனுடைய பயணத்தில் இன்னைக்கு 340வது நாள் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 4500 மரங்கள் நடவடிக்கை செஞ்சிருக்குது. இது எனக்கு இன்னைக்கு நினைச்சு பார்க்கையில பெரிய ஆச்சரியமா இருக்குது. அது துவக்கையில ஒவ்வொரு நாளும் நம்மளால தொடர முடியுமா அல்லது இது சாத்தியமாகுமா, எத்தனை பேர் நம்மளுக்கு துணைக்கு வருவாங்க, இது கேலி பொருள் ஆயிடுமா, எல்லாரும் ஒதுங்கி போயிடுவாங்கன்னு நினைச்சிருந்தோம். ஆனா இல்ல, ஒவ்வொரு நாளும் அதே முதல் நாள் இருக்கக்கூடிய ஆர்வத்தோட செய்யல. இது இன்னைக்கு திரும்பி பார்க்கல 4000 மரக்கன்று 400 நாள் கையில 1000 நாள்ல பாக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15000 மரக்கன்றுக்கு வந்துடும் அல்லது 15000 மரக்கன்றை உருவாக்கக்கூடிய நட்புகள் கிடைச்சிடும். எங்களுக்கு இதனால 2 வகையான நன்மைகள் கிடைக்குது. ஒண்ணு, பசுமை பரப்பளவு கூட்டிகிட்டு போகுது, என்னுடைய நட்பு வட்டங்கள் கூட்டிகிட்டு போகுது, இயற்கை ஆர்வலர்கள் நிறைய கிடைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் இருக்குது. ஆனா அதை எப்படி செயல்படுத்துறது, இதுக்கு நான் ஏதாச்சும் உயர்த்தி ஒத்துழைக்கலாமான்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, திட்டக்குழுன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம். அந்த திட்டக்குழு ஞாயிற்றுக்கிழமையில காலையில 6ல இருந்து 8க்குள்ள வேலையை முடிச்சு 8:30 மணிக்கு வீட்டு போயிடுவோம். இன்னைக்கு இருக்கிறதே கொஞ்சம் ஓவர் டைம் கொடுத்து உட்கார்ந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறோம். 8 மணி ஆச்சுனா வீட்டு போயிடுவோம். ஏன்னா அவங்களோட ரெகுலர் கமிட்மெண்ட் முடிக்கிற மாதிரி இப்படி அந்த பிஃபோர் டிஃபன் டைம், பிஃபோர் மார்னிங் டைம், அந்த சன்ரைஸ் வர்றதுக்கு முன்னாடி பண்றதுனால இது சாத்தியமாகுது. உங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் எங்களுக்கு வரணும். எங்களுடைய தலைமுறை தாண்டிய மரங்கள் அந்த உங்களுக்கு வரையில அது இன்னும் ஒரு பசுமையாக கொண்டு போக முடியும். உங்களுக்கான சரியான ஒரு அமைப்பாக எங்களை தேர்ந்தெடுத்து இந்த கடமைக்கு எக்ஸ்மோராவுக்கும் மிக்க மகிழ்ச்சியாக தெரியுது. ஏன்னா அவங்க கொடுக்க ஒரு உற்சாகத்தினாலே ஊற்றுவைத்தினாலே நாங்கள் இந்த அளவுக்கு டிராவல் பண்ண முடியுது. அதே மாதிரி எங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் எங்கே இருந்தாலும் கொடுங்க. மரங்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டு வாசல்லே மரம் நடுறதுக்கோ எங்கே வேணாலும் நடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் மரத்தை காப்பாற்றணுங்கிற பொறுப்பு மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். வாழ்த்துக்கள், வாய்ப்புகளுக்கு.